3 சொற்களையும் கண்டுபிடிக்க நம்ம முயற்சி செய்ய போறோம். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து மிளகு. மிளகு. மிலிம். மிலிம். மிளிப்பு. இப்பா இம்மா. இல்லங்க ஐயா, மிலிம். இம் மிளிம். மிலின். மிலின். இர்ரா. மிலிது. மிலிது. மிளிது. மிளிது. இதெல்லாம் என்ன சொற்கள்? மிளிம் மிளிது அதெல்லாம் இல்லங்க ஐயா, கேள்விப்பட்டதுதான். அப்படியா? நீயாவது கேள்விப்பட்டுட்ட, நான் இன்னும் அது கேள்வியே படல இந்த சொற்கள்லாம். சரி, இது என்ன சொல்லுன்னு பார்க்கலாமா? பாப்போம் ஐயா. என்னது? கேள்விப்பட்டிருக்கியா இது? ஆமாம் ஐயா, ஆனா பொருள் பொருள் தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? பிரகாசிக்கிறது, மின்னுறது. இங்கு விளக்குகள் மிளிர்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுதா? அடுத்த சொல் போலாமா? உடம். உடம். உரிமை. உரிமை. உவமை. உவமை. 6 மதிப்பெண்கள். அப்பா, சொல்ல கண்டுபிடிச்சிட்டு யாராவது அழுவாங்களா? அழுவலையா? இரு ஒரு சந்தோஷத்துல தானே. சரி சரி, எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா போட்டியெல்லாம் நினைக்க கூடாது. இப்போ நம்ம தமிழோட விளையாண்டுட்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீ கண்டுபிடிச்சது. ஏன்னா எனக்கு தெரியும், அரையிறுதி சுற்றில் உன்னுடைய சுற்றில் அதிகமான சொற்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. உன்னுடைய அணி தேர்வாகி இறுதி சுற்றுக்கு வந்துருச்சு. ஆனாலும் நான் என் அணிக்கு பெருசாக பங்களிக்க முடியல என்று நீ அழுததை நான் கண்டேன். அதெல்லாம் பரவாயில்ல, அது பொறுப்பு தான். அது மகிழ்ச்சி எனக்கு நீ இந்த சொல்லை கண்டுபிடித்ததில். உனக்கான 3வது சொல்லுக்கான வாய்ப்பு. போகலாமா? போகலாம். எனக்கு உண்மையில் நம்பிக்கை இருக்கிறது. தூண்டு. தூண்டு. தூற்று. தூற்று. ஏப்பா, ரொம்ப அழகான சொல். தூது. தூது, அது 2 எழுத்துக்கள் தானே. தூதல். தூதர் ஆர் தூதன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தூரிகை. தூரிகை. 4 மதிப்பெண்கள். உனக்கு ஒரு பாராட்டு கொடுக்க. அழகா விளையாடு.